சில்லறை மற்றும் புதிய நோட்டுகளை பெறுவதற்காக பொதுமக்கள் சிரமப்பட்டு வரும் அதே வேளையில் வங்கி ஊழியர்களும் விடுமுறை இல்லாமல் வேலை செய்து வருகிறார்கள். இதுபற்றி செய்தியாளர் மிருணாளினி தரும் தகவல்களை பார்க்கலாம். நான் தற்போது எக்மோர்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் வங்கியில நின்று கொண்டிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய சூழலானது மக்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கூட பார்க்காம அதிக அளவுல வரிசையில வந்து நின்று அவங்களுடைய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றி சென்றுட்டு இருக்காங்க. இந்த வங்கிக்கு குறிப்பிட்ட அளவுல சுமார் அதாவது 1000 1500 வரையிலான மக்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பணத்தை மாற்றுவதற்காக இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்ட அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, வங்கி ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்கும் போது அவங்க பல விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது மக்களுடைய நலனுக்காக நாங்க காலையில 10 மணில இருந்து கிட்டத்தட்ட இரவு 9 மணி வரைக்கும் வேலை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் நினைக்கக்கூடிய விஷயம் இங்க வந்து அவங்க பணம் கேட்கும் போது கொடுக்க முடியாத சூழல்ல இவங்க இருந்தாங்க அப்படின்னா மக்கள் அதிகப்படியான கோபத்துக்கு உள்ளாவதாகவும் சொல்றாங்க. ஆர்பிஐல இருந்து அதிகப்படியான சில்லறைகள் வராத ஒரு காரணத்தினால இங்க வங்கிகள்லயும் இவங்களால வெறும் 2000 நோட்டுகளை மட்டும்தான் கொடுக்க முடியுது. இந்த சூழல்ல மக்கள் அதிகமா கோபத்துக்கு உள்ளாகிறாங்க. இந்த கோபத்தையும் திட்டுகளையும் நாங்க தான் வாங்கக்கூடிய சூழல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விடுமுறை இன்றி வங்கி ஊழியர்கள் நாங்க உழைக்கிறது எல்லாமே வந்து மக்களுடைய நலனுக்காக மட்டும்தான், மக்களுக்கு தேவையான பணம் விரைவில் அவங்கள போய் சென்றடையணும் அப்படிங்கறத எங்களுடைய ஆசை அப்படின்னு வங்கி ஊழியர்கள் சொல்றாங்க. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் மிருணாளினி.